நமது ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனின் கொள்கைகள் மற்றும் செயல்திட்டங்கள் பற்றி ஒரு விளக்குரை ஆற்ற வருமாறு எங்கள் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு ஏபிஜே சலீம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் எல்லாருமே இருக்கீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒரு காலை வணக்கம் சொல்லலாமா? எல்லாத்துக்கும் நீங்க காலை காலை வணக்கம். பாப்பா இருக்கீங்களா? இனிய காலை வணக்கம். என்ன சவுண்ட் இல்ல பின்னாடி தூங்கிட்டீங்களா? சரி எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இனிய காலை வணக்கம். சூப்பர் அருமை. ஓகே. ஏபிஜே Group of Companies, APJ Dynamic Foundation, APJ VIP Global, the சாமானின் குரல் மாத இதழ் இணைந்து தமிழகத்தின் தொழில் நகர்மம் பின்னலாடைகள் உற்பத்தியில் முன்னணியில் திகழ்ந்து இந்தியாவின் ஜிடிபிக்கு மிகவும் உதவக்கூடிய மிக அருமையான தொழில் நகரமான திருப்பூர் மாநகரத்தில் வைத்து ஏபிஜே விஐபி குளோபல் 2025 விருது மற்றும் கலாச்சார திருவிழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்களது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் திரு ஆர் செல்வராஜ் என்ற கோவிந்தசாமி அவர்களை விழா குழுவின் சார்பாக அனைத்து சிறப்பு விருந்தினர் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்றி. அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கீங்க. அண்டு வந்து பாத்தீங்கன்னா விருது வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து தமிழகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பல மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்ப நம்ம கம்பெனியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு அறிமுகம் வந்து பாத்தீங்கன்னா மேடம் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகாசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எங்களோட ஹெட் ஆபீஸ் வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான வந்து பாத்தீங்கன்னா தொழிலும் வந்து கடந்த 25 வருஷமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்னோட பேர் டாக்டர் ஏபிஜே சலீம். உங்களுக்கு இந்த நிறுவனத்தோட நிறுவனரா இருக்கேன். உங்களுக்கு இதுல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 25 வருஷமா நாங்க தொழில் பண்ணிட்டு இருந்தா கூட உங்களுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள், நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய பேர் வந்து பொருளாதாரத்துல வந்து பின்தங்கி உங்களுக்கு வந்து திறமை இருந்தா கூட உங்களுக்கு அவங்களால அடுத்த கட்டத்துக்கு வந்து போகக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை வந்து கிடைக்கிறது இல்ல. நிறைய பேர் வந்து நிறைய துறை சார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல நிலைமையில நல்ல திறமையில இருக்காங்க உங்களுக்கு. ஆனா அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. மெயின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொருளாதாரம். உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒண்ணு அவங்க ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா இருக்கிறது இல்ல. உங்களுக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இருக்கிறது இல்ல. அப்ப என்னன்னா வந்து நம்ம சம்பாதிச்சிட்டு இருக்கோம், நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு நல்ல பொருளாதாரம் இருக்கு. உங்களுக்கு வந்து ஆனா அந்த பொருளாதாரத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் போகாம நம்ம சார்ந்து இருக்கிற மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தற்சார்பு ரீதியா கொண்டு போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணும்போது நாங்க 25 வருஷமா தொழில் பண்றோம். அதுல வர லாபத்தை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷமா எல்லா விதமான சேவைகளும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து கல்விக்கு பண்ணிட்டு இருக்கோம், மருத்துவத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம், வந்து பாத்தீங்கன்னா சுயதொழில் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து மரம் நடுறது, குளங்களை தூர்வாருது, பிளட் கேம்ப், ஐ கேம்ப், மெடிக்கல் கேம்ப் உங்களுக்கு வந்து அதுவும் வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழை குமரிகள் வந்து ஒரு 15-20 பேரை தேர்ந்தெடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நம்ம பண்ணி வச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதுல எல்லாமே வந்து பாத்தீங்க என்ன அப்படின்னா இத பண்ண வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குதா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கொடுக்கிற உதவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கோ, ஒரு வாரத்துக்கோ, ஒரு மாசத்துக்கோ, ஒரு வருஷத்துக்கோ வந்து அதிகபட்சம் அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துடுறாங்க. அப்ப எங்களோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா அவங்க திறமைக்கேத்த வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவங்களுக்கு அந்த திறமைக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டேலண்ட் இருக்கும் அவங்களுக்கு எங்க வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா அவங்க பொருளாதார ரீதியா மேல வர முடியும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நாங்க அனலைஸ் பண்ணிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தேர்ந்தெடுத்த வழி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கொரோனா முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த 2021 இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிஜே விஐபி குளோபல்
விருது மற்றும் கலாச்சார திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு 2021 நாங்க முதல்ல இந்த விருது விழா ஆரம்பிச்சோம். உங்களுக்கு முதல் விருது விழாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க பாண்டிச்சேரியில தான் ஆரம்பிச்சோம். உங்களுக்கு பாண்டிச்சேரி சிஎம் உங்களுக்கு நல்லா தெரியும், ரங்கசாமி சார். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க தலைமையில தான் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். உங்களுக்கு அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். உங்களுக்கு சரி, மாநிலத்துல ப்ரோக்ராம் பண்ணவங்களுக்கு இது கடந்த ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்குள்ள இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடந்த வருஷம் 2024 முதல் ப்ரோக்ராமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வச்சது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வச்சோம். உங்களுக்கு ஸ்ரீலங்கால எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகம் லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு BH அப்துல் கமீஸ் சார். உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். உங்களுக்கு அவங்க தலைமையிலையும் கொழும்போட MP மனோ கணேசன் அவங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரியார் இயக்க தோழர்கள் வந்திருக்கீங்க. அவங்க நல்ல மனோ கணேசன் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க தலைமையிலையும் பாத்தீங்கன்னா நம்ம கொழும்புல பாத்தீங்கன்னா தமிழ் சங்கத்துல நம்ம ப்ரோக்ராம் வச்சோம். உங்களுக்கு போன வருஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலேசியால பாத்தீங்க அப்படின்னா மலேசியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் தலைமையில பாத்தீங்கன்னா மலேசியால நம்ம ப்ரோக்ராம் வச்சோம். உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாய்லாந்துல நம்ம பேங்காக்ல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் வச்சோம். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்களுக்கு அதாவது நிறைய பேர் இருக்காங்க, திறமை இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்ல, உங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கத்து கொடுக்க ஆள் இல்ல, எனக்கு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரே ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா முடக்கிறாங்க, இல்ல ஒரே பாத்தீங்கன்னா வேலையை செஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. உங்களுக்கு அப்ப எங்களோட அமைப்போட நோக்கம் என்னன்னா உலகம் ஃபுல்லா எனக்கு வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கா கொட்டி கிடக்குது. உங்களுக்கு நம்ம வெளியே எந்திரிச்சு பிரயாணம் வர வர மட்டும் தான் பாத்தீங்கன்னா எங்க என்ன வாய்ப்பு இருக்குது அதை பிடிச்சி எப்படி நம்ம மேல வர முடியும் உங்களுக்கு அப்படிங்கறத கத்துக்கிட முடியும். உங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நாங்க சிவகாசியில் தலைமையகமா வச்சு நடத்தி உங்களுக்கு அது ஒரு சின்ன நகராட்சியா இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநகராட்சியா பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. உங்களுக்கு இந்த மாநகராட்சியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கள எங்கெங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொண்டு போக முடியும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க சிவகாசி வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, சென்னை கூட கிடையாது, ஒரு சிட்டி கூட கிடையாது. உங்களுக்கு உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, உங்களுக்கு அடுத்த இடத்துல ப்ரோக்ராம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தான் சொன்னாங்க. பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்க இருந்துமே வரல. உங்களுக்கு அப்ப எங்க எங்கேயோ எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா எதுக்காண்டியும் யாருக்காண்டியும் பெண் வாங்கி எங்களுக்கு பாத்தீங்கன்னா பழக்கமே இல்லை. உங்களுக்கு ஏன்னா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வெற்றி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது வெற்றி பாத்தீங்கன்னா வரல அப்படின்னா அது ஒரு பயிற்சியா மட்டும் எடுத்துருக்கும். வாழ்க்கையில தோல்விங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நீங்க பண்ற முயற்சியில வர பாத்தீங்கன்னா அதாவது வெற்றி தள்ளி போறது பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பயிற்சி. அப்படிதான் நாங்க இது வரைக்கும் எடுத்திருக்கோம். உங்களுக்கு அதை பாத்தீங்கன்னா எடுத்துட்டு நாங்க கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 17 ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு NGO பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நடத்திருக்கோம். உங்களுக்கு அது போக மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா இங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நடத்தி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த வருஷம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல நம்ம ஒவ்வொரு மாவட்டமா அந்த ப்ரோக்ராம் கொண்டு போய் முதல்ல அறிமுகப்படுத்தணும். நாங்க யாரு, நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம 2 பேரும் இணைஞ்சு அடுத்து இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா என்ன நல்லது பண்ண முடியும். உங்களுக்கு அந்த நல்லது பண்றது மூலியமா ஒவ்வொரு தனிநபருக்கும் அவங்க திறமைக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து பொருளாதார ரீதியா அவங்க எப்படி மேல கொண்டு வரது உங்களுக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி மாசம் 2025 ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா எங்களோட APJ VIP குளோபல் விருதுபட்ட கலாச்சார திருவிழா பாத்தீங்கன்னா முத ஆரம்பிச்சோம். உங்களுக்கு மதுரையில பாத்தீங்கன்னா முதல் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம் ஜனவரி மாசம். உங்களுக்கு மதுரையில பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ வேலு ஆசான் பறைக்கு பறை ஆசான் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேலு ஆசான் சொல்லி உங்களுக்கு அவங்க தலைமையில மதுரையில முத ப்ரோக்ராம் ஆரம்பிச்சவங்களுக்கு ரொம்ப சிறப்பா பாத்தீங்கன்னா முடிஞ்சது. உங்களுக்கு இப்ப 11 மாசம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த 11 மாசத்துல இது வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து 11 மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் நம்ம ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். உங்க எல்லாரோட ஆதரவோட உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட வெற்றி கிடையாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது எல்லா ஊர்லயுமே ஒரு அறிமுக விழாவா மட்டும் தான் வைக்கிறோம். உங்களுக்கு ஒரு 50 பேர் 100 பேரை பாத்தீங்கன்னா கிளப் பண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு அறிமுக விழாவா தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உங்களோட இணைஞ்சு நீங்க என்னெல்லாம் சேவைகளை பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உங்க மூலியமா வர வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போற மாதிரி எல்லா இந்தியா ஃபுல்லா கொண்டு போற மாதிரி வேர்ல்ட் ஃபுல்லா கொண்டு போற மாதிரி ஒரு பெரிய திட்டத்தை பாத்தீங்கன்னா நம்ம தீட்டி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட நான் 25 வருஷமா களத்துல இருக்கவங்களுக்கு இந்த 25 வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லா விதமான திறமையாளர்களையும்
பார்க்கிறோம். உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் ஏகப்பட்ட திறமையாளர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து திருநங்கைகள் நிறைய திறமையாளர்கள் இருக்காங்க. உங்களுக்கு ஆதரவற்றவர்கள் நிறைய திறமையாளர்கள் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா வழி காட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஆள் கிடையாது. உங்களுக்கு வந்து பூனைக்கு யார் மணி கட்டுவா அப்படிங்கிற நேரத்துல தான் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கூட இருந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஆதரவு நீங்க கொடுத்தீங்கனாலே போதும். அவங்க திறமையை வெளிக்காட்டி வெளியே வர அவங்க ரெடியா இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பிளான் பண்றோம்னா சிவகாசியில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏபிஜே உணவு வங்கி அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக்ல ஒரு சேரிட்டி சென்டர் ஆரம்பிச்சவங்களுக்கு. இந்த சேரிட்டி சென்டர் பப்ளிக்ல பண்ணாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சமூக சேவகர்கள் போராளிகள் தான். உங்களுக்கு களத்துல போய் ஒரு நல்லது பண்ண போறோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லா மக்களுக்குமே நல்லா தெரியும். உங்களுக்கு கெட்டதை பண்றதுக்கு இங்க சப்போர்ட் வந்து எல்லாருமே வந்துருவாங்க. நல்லது பண்றதுக்கு ஒரு ஆள் கூட வராது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம் சிவகாசியில என்னோட தலைமையில தான் நடக்குது. உங்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து வெற்றிகரமா முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த லைசன்ஸ் வாங்குறது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நாங்க போறோம். ஏபிஜே உணவு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மக்களுக்காக சேவை செய்யறது கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அலைஞ்சவங்களுக்கு 1.5 வருஷம் கழிச்சு லைசன்ஸ் கிடைச்சிச்சு. லைசன்ஸ் வாங்கின பிறகு அந்த சென்டரை வந்து பப்ளிக்ல நாங்க ஓபன் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்து பாத்தீங்கன்னா அதை அடிச்சு உடைக்கிறாங்க. வைக்க கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கியிருக்கோம், கவர்மெண்ட் பணம் கட்டியிருக்கோம், எல்லாமே ப்ராப்பர் லைசன்ஸ் இருக்குது உங்களுக்கு அதை வைக்க கூடாதுன்னு சொல்லி அடிச்சு உடைக்கிறாங்க. உங்களுக்கு அப்படின்னு நாங்க வந்து பத்திரம் பின் வாங்கல. எதுக்காகவே பின் வாங்கல உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம், மத்தவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஏன்னா நீங்க நல்லா இருக்கும் போது எல்லாருமே உங்களை சேர்ந்துக்குவாங்க. பிரச்சனை வரும்போது நீங்க மட்டும் தான் தனியா நிற்பீங்க, மத்த யாருமே வந்து கூட நிக்க மாட்டாங்க. அந்த டைத்திலையும் உங்களோட வைராக்கியமும் உங்களோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வில் பவர் மட்டும் தான் உங்களை அடுத்த கடத்துக்கு கொண்டு போங்க. நாங்க அந்த பிரச்சனை வந்தோடனே உடனே பின்வாங்கல, அடுத்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் அடுத்த இடத்துக்கு மாத்துறோம். மாத்தி 2வது இடத்துல வைக்கிறோம். 2வது இடத்துல வச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா செலவழிச்சு அந்த இடத்த ஓபன் பண்ண போறவங்களுக்கு திரும்பியும் பிரச்சனை, திரும்பியும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முதல்ல அடிச்சு உடைச்சாங்க. 2வது நாங்க கலட்டி எடுத்துட்டு போற மாதிரி வந்து எங்களையே பண்ணாங்க. அவங்களுக்கு அதையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோம். 2வது தடவை வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை எடுத்த பிறகு 3வது தடவை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப லைசன்ஸ் மாத்தோம். உங்களுக்கு பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் லைசன்ஸ் வாங்குறது உங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். ஒரு சின்ன ஈவென்ட் பண்றதுக்கு எத்தனை பெர்மிஷன் நம்ம வாங்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. அப்ப 2வது இடத்துலயும் மாத்தி 3வது இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சென்டரை ஓபன் பண்றோம். அதுதான் ஏபிஜே உணவு வங்கி. உங்களுக்கு ஏன்னா நாங்க எந்த திட்டத்தை ஆரம்பிச்சாலும் வந்து அது எங்களுக்காகவோ எங்க வீட்டுக்காகவோ எங்க குடும்பத்துக்காகவோ நாங்க பண்றது இல்ல. உங்களுக்கு முழுக்க சொசைட்டிக்காகவும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் மட்டும் தான் நாங்க பண்றோம். அப்ப நாட்டுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு போராட்ட காலத்துல போராளி எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க தான் நின்னாகும். நீங்க நிக்காம எந்த நல்லதையும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கவே முடியாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பயந்து ஓடுறவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா போராளிகளா இருக்க முடியாது. போராளிகளுக்கு முதல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா அவங்களோட உயிர் தான். எனக்கு எல்லாருமே போராளிகள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அதை தாண்டி 3வது தடவை வந்து அங்க வச்சவங்களுக்கு இன்னைக்கு ஏபிஜே உணவு வங்கி வச்சு சிவகாசியில கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு இந்த 10 வருஷத்துல நாங்க அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம வீடுகள்ல நம்மளுக்கு தேவைக்கு மேல நமக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவையில்லையோ துணிமணிகள், நோட்டு, புக், டிவி, டேபிள், மிக்ஸி, கிரைண்டர், செல்லு, செப்பல், பாத்திரம் எதுனாலும் கொண்டு வந்து அனுப்பி வச்சுட்டு போயிடலாம். யாருக்கு தேவையோ அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க இலவசமா எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். அது போய் இப்ப நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் பண்றோம், சாப்பாடு மிச்சமானா அனுப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு கல்யாணம் பண்ணவங்க, ஹோட்டலு, திருவிழா, அன்னதானம், ஸ்கூல் ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டல் எங்கெல்லாம் உணவு மீதமா இருக்குதோ உங்களுக்கு அந்த மீதமா இருக்கிற உணவை நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சிட்டீங்கன்னா இதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தெருக்களையும் கொண்டு போய் பசிக்கிற மக்களுக்கு, தேவை உள்ள மக்களுக்கு 24 மணமும் இலவசமா கொடுக்குற வந்து பப்ளிக் சேரிட்டி சென்டர் நடத்துறவங்க. வரம்பல இருக்கிற மக்கள் மட்டும் நம்ம இந்த சாப்பாடு கொடுக்கறது இல்லை. தேவை உள்ள யாராலும் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உணவை வீணாக்க கூடாது அப்படின்னா இந்த 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர் ஆரம்பிச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மக்களுக்கு மேல இந்த சாப்பாடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏன்னா அந்த 1.5 கோடி சாப்பாடு உங்களால வந்தது, உங்க உழைப்புல வந்தது, உங்க வேர்வல வந்தது, உங்க ரத்தத்துல வந்தது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இத கரெக்டா கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ற கொரியர் வேலை மட்டும் தான் நம்ம பண்றோம். உங்களுக்கு இதுக்கு என்னன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணிப்பு உணர்வு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூகத்து மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசம் அக்கறை இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். உங்களுக்கு ஏன்னா நீங்க முகூர்த்த நாள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். உங்களுக்கு இவ்வளவு முகூர்த்த நாள் எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா பல மாவட்டத்துல இருந்து பல ஸ்டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த முகூர்த்த நாள்ல ஒரு சென்டர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கல்யாண மண்டபம் குறையாம வந்து நாங்க சாப்பாடு எடுக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 இருந்து 20,000 சாப்பாடு ஒரு நாளைக்கு எடுக்கும் ஒரு சென்டர்ல மட்டும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ப இந்த 10,000 to 20,000 சாப்பாடு கடந்த 10 வருஷத்துல எங்க போச்சு அப்படின்னா முழுக்க குப்பைக்கு போச்சு. அப்ப இந்த 10,000 சாப்பாடை உருவாக்குறதுக்கு விவசாயிகள் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி கடனை வாங்கி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு
உருவாக்க வேண்டியது உங்களுக்கு கண்டு. நம்ம வீட்லயே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு வீணாரு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு கண்டு பாத்தீங்கன்னா. அப்ப இந்த சாப்பாடை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து தேவைப்படுற மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல ஆரம்பிச்சவங்களுக்கு இன்னைக்கு அது என்னன்னா நீங்க நல்லதை விதைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டு அந்த விஷயம் எங்கனால வந்து பாத்தீங்கன்னா நல்லதாவே டூப்ளிகேஷன் ஆகும். இன்னைக்கு இந்த 10 வருஷத்துல இந்தியாவுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான அமைப்புகள் இந்த திட்டத்தை எடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் சாப்பாடு குறையாம இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சேவையோட வெற்றி என்னன்னா நீங்க மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. நீங்க பண்ற சேவை அடுத்த தலைமுறை கொண்டு போகணும், அடுத்த ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்திலே நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கணும் உங்களுக்கு. இது மூலமா என்ன நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒண்ணு இல்ல நம்மகிட்ட வாங்குறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வறுமைக்கோட்டுக்குள்ள இருக்கவங்க இல்ல மிடில் கிளாஸ் வாங்குவாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்க உங்களுக்கு. இந்த 5 பேருமே உங்களுக்கு இப்ப சிவகாசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே வறுமைக்கோட்டுல 2வது இடம். பட்டாசு தீப்பெட்டி அச்சு தொழில் தான் மெயின் தொழில் உங்களுக்கு. இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிவகாசி கொடுத்தா கூட உங்களுக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வறுமையில தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா அங்க அதிகபட்ச சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் 8000 ரூபாய் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த 6000 ரூபாய் 8000 ரூபாய் வாங்கி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வீட்டு வாடகையோ இல்ல மருத்துவத்துக்கோ கல்விக்கோ செலவுக்கு ஏதாவது நம்ம பண்ண முடியுமா உங்களுக்கு? அப்ப ஒரு 5 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை நல்ல சாப்பாடு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி டைத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சாப்பாடை கொண்டு போய் அந்த ஏரியால வச்ச உடனே ஒரு வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா 3 வேளைக்கு தேவையான சாப்பாடை வந்து அந்த 5 பேருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அன்னைக்கு அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உணவை கொடுத்துருப்போம் அப்படிங்கிற ஒரு திருப்தி அந்த பேரண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. இன்னைக்கு ஒரு 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா 3 வேளை சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு செலவாகும் சார்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. 5 பேர் 3 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிட்டா எவ்வளவு செலவாகும் ஒரு குடும்பத்துக்கு? யாருக்குமே சாப்பிடுறது இல்லையா? 750 ரூபா 500 மேடம் 1500 ரூபா ஆகும். 1500 ரூபா கொஞ்சம் சார் கொஞ்சம் ஹெவியா நல்லா சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். 500 ரூபா வெரி குட். அதுதான் குடும்பத்துல இருக்கிறது. சார் வந்து ரெகுலரா வாங்கி கொடுத்தவங்க தெளிவா தெரியுது. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி 500 ரூபாய் இருந்தா வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிடுறது கரெக்டான ஒரு அமௌண்ட் உங்களுக்கு. அப்ப நாம கொடுக்குற சாப்பாடை ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வேளையும் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க உங்களுக்கு. மாசத்துக்கு ஒரு 10 நாள் நம்மகிட்ட வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 500 × 10 5000 ரூபாய் ஆச்சுங்களா? ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு உங்க மூலியமா உங்க பணத்தை வச்சு 5000 ரூபாய் உங்களுக்கு மிச்சப்படுத்துறவங்களுக்கு வருஷத்துக்கு 12 மாசம் இல்லைங்களா உங்களுக்கு. இந்த 12 மாசத்துல 5000 இன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து 12 போட்டுக்கோங்க. ஒரு குடும்பத்துக்கு மாசத்துக்கு 40000 இருந்து 50000 ரூபாய் இன்டைரக்டா ஒரு மணியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறீங்க உங்களுக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 50000 ரூபாய்ங்கிறது ஒரு வறுமைக்கோட்டு கீழே இருக்கிற குடும்பத்துக்கோ மிடில் கிளாஸுக்கோ ஒரு சின்ன அமௌண்ட்டுங்களா? மிகப்பெரிய அமௌண்ட் இல்லைங்களா உங்களுக்கு. அப்ப அந்த 50000 அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு அவங்க கல்விக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்ல மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல கடன் வாங்கியிருப்பாங்க, அது வட்டி கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஏற்கனவே உழைச்ச ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கு மேல இருக்கிறத நீங்க இன்டைரக்டா கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகுது உங்களுக்கு. ரெண்டாவது சாப்பாடு மட்டும் கிடையாது. நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துணிமணி, நோட்டு, புக், டிவி, டேபிள், மிக்ஸி, கிரைண்டர், செல்லு, செப்பல், பாத்திரம் எதுனாலும் அவங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அப்ப ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, கஷ்டப்படுற ஃபேமிலியா வச்சுக்கோங்க. 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க துணிமணி வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு எத்தனை தடவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி வருஷத்துக்கு எத்தனை தடவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 தடவை இல்ல ஒரு 2 தடவை. ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துமஸோ இல்ல ஒரு ரம்ஜானோ ஒரு பக்ரீத்தோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்தா அதிகபட்சம் எவ்வளவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் ஒரு அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? நான் ஒரு ஃபேமிலி ஒரு 5 பேருக்கு எடுத்தாங்கன்னா எவ்வளவு எடுப்பாங்க? 5000 ரூபாய். அதிகபட்சம் 5000 ரூபாய் வச்சுக்கலாம் வருஷத்துக்கு உங்களுக்கு இல்லைங்களா உங்களுக்கு. அப்ப ஒரே ஒரு ஃபேமிலி ஒரு தடவை அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் வருஷத்துக்கு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் உங்களுக்கு. ஏன்னா அந்த பொங்கல் போனஸும் தீபாவளி போனஸும் மட்டும் தான் அவங்க எடுக்க முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. அதுவும் வந்து அவங்க எவ்வளவு கிடைக்கணும்? ஒரு 10000 ரூபாய் இல்ல அதிகபட்சம் 20000 தான் போனஸே கிடைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. நம்மள மாதிரி இருக்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 10000 12000 தான் போனஸே வாங்க முடியும். லீவ் போட்டு அந்த சம்பளத்தையும் கழிச்சிருவாங்க. 6-7000 ரூபாய் தான் வரும் கையில வந்து பாத்தீங்கன்னா. முன்னாடியே 2 மாசம் போனஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு. இப்ப அந்த இந்த சொல்லிட்டு அதே 1 மாசமா மாத்திட்டாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அப்ப என்னன்னா வருஷத்துக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு மட்டும் தான் அவங்களால துணிமணிகளே பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். ஆனா நம்ம சென்டருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான துணிகளும் இருக்கும் உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைகள், லேடிஸ், ஜென்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு வயசானவங்க எல்லாத்துக்குமே வச்சிருப்போம் உங்களுக்கு. அவங்க வருவாங்க அந்த
5 பேருக்கு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தடவை வந்து பார்த்தா துணி எடுத்தாங்கன்னா ஒரு 50 துணிகள்ல இருந்து 100 துணிமணிகள் வந்து பார்த்தா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க உங்களுக்கு. அதாவது நீங்க துணிக்கடையில போய் எப்படி எடுப்பீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாடல், பிடிச்ச கலர், பிடிச்ச சைஸ் எல்லாமே பார்த்து உங்களுக்கு என் பிள்ளைக்கு இது நல்லா இருக்கும், என் வீட்டுக்காரருக்கு நல்லா இருக்கும், என் தம்பிக்கு இது நல்லா இருக்கும், சித்தப்பா சித்திக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்து பொறுமையா எடுத்துட்டு போவாங்க. அப்ப ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 துணிமணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இலவசமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாராளமா எடுத்துட்டு போறாங்க உங்களுக்கு. ஒரு துணிமணிகள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட் அதிகபட்சம் வச்சுக்கலாம்? மினிமம் யூஸ் பண்ண துணி 50 ரூபா அவங்களுக்கு. அதோட மினிமம் எவ்வளவு வச்சுக்கலாம்? ஒரு 30 ரூபா வச்சிருக்கலாமா உங்களுக்கு? எங்க போய் வாங்கினாலும் ஒரு நல்ல துணி வந்து பாத்தீங்கன்னா கடையில வாங்கினா 500 ரூபா 1000 ரூபாய் ஒருத்தர் தரத்துக்கு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் துணி அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா வச்சுக்கோங்க. ஒரு 100 துணிமணிகள் வந்து ஒரு தடவை வந்து அவங்க எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா 30 × 100 போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் அவங்களுக்கு. அப்ப வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 மாசத்துல அவங்களுக்கு தேவையான எல்லா துணிமணிகளும் அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா அவங்களுக்கு வந்து சேவ் ஆகும். அப்ப ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000, ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 இருந்து 50,000 ரூபாய் வருஷத்துக்கு வந்து சேவ் பண்றாங்க. அப்போ உங்க மூலமா அங்க என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபாய் to 1 லட்சம் ரூபாய் இன்டைரக்டா நம்ம ஏபிஜே உணவு வங்கி மூலமா வந்து எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இது எதுக்கு இவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அந்த மக்களுக்கு என்ன பிரயோஜனம், அந்த சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு நாளைக்கு வர வந்து பாத்தீங்கன்னா தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி யூஸ் ஆகும் உங்களுக்கு அப்படிங்கறத வந்து யோசிச்சு நம்ம ஒரு சேவையை பண்ணும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ஒரு மன நிறைவை கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா உணவை கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து கடவுள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்ணுக்கு தர கடவுள் யாரு? கரெக்டா சார் சொன்னாரு. சாருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுங்க உங்களுக்கு. ஏன்னா அவங்க இல்ல அப்படின்னா நம்ம யாரும் வந்து பார்த்தா நீங்க சாப்பிடக்கூடிய விஷயமே நடக்காது உங்களுக்கு. ஏன்னா அவர் ஒரு விவசாயி அப்படிங்கறத கரெக்டா நாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டா உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தா கடந்த 5 வருஷமா வந்து பார்த்தா இந்த விருது பற்றம் கலாச்சார திருவிழா நடத்திட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதுல நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா நீங்க எந்த துறையில திறமையா இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லா துறையிலையும் வாய்ப்பு உலகம் ஃபுல்லா நீங்க கொட்டி கிடக்குது. நீங்க நம்ம ஏபிஜேவோட வந்து இறங்கி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம உருவாக்கி கொடுக்குறவங்களுக்கு அந்த வாய்ப்பை பிடிச்சி நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடியாக தயாரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவாக்கக்கூடிய நல்ல சகோதரரா தோழராக கூட இருப்போம் அப்படிங்கறத இந்த டைத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அசூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. ரெண்டாவது இந்த விருது திருவிழா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நடத்துறோம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த விருது திருவிழால வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருதாளர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா எந்த துறையா இருந்தாலும் சரி கல்வி, மருத்துவம், ஆன்மீகம், சேவை, தொழில், மாற்றுத்திறனாளி, திருநங்கைகள் உங்களுக்கு வந்து மீடியா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலை, இலக்கியம், பண்பாடு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறையிலையும் வந்து ஏற்கனவே அந்த துறையில லெஜெண்டா இருக்கிறவங்க சாதிச்சு மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது உங்களுக்கு. அவங்க பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் உங்களுக்கு ஸ்டேட் அவார்ட், சென்ட்ரல் அவார்ட் எல்லாமே வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே லெஜெண்டா இருக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது அவங்கள பார்த்து இப்ப அந்த துறையில சாதிச்சுட்டு இருக்கிற நண்பர்களை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கேட்டகரியா தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது அந்த 2 கேட்டகரியும் ஸ்டேஜ்ல வச்சவங்களுக்கு இப்ப இருக்கிற இளைய தலைமுறை உங்களை பார்த்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதத்துல நல்ல முறையா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் உங்களுக்கு நம்ம துறையில வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற கத்துக்கணும் அப்படிங்கறக்காண்டி இளைய தலைமுறையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். 3 கேட்டகரியில நம்ம விருதை தேர்ந்தெடுக்கிறோம் உங்களுக்கு. இதுல என்னன்னா இப்ப நாங்க பண்றது எல்லாமே எல்லா மாவட்டத்திலும் ஒரு அறிமுக விழா மட்டும் தான் வைக்கிறோம் உங்களுக்கு. அதனால லிமிட்டட் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹானர் பண்றது வேலையை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இது வரைக்கும் நம்ம பண்ணதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விருது கொடுக்காத நபர்களே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நிறைய பத்மஸ்ரீ விருது வாங்குறவங்களுக்கு விருது கொடுத்திருக்கோம், பத்மபூஷன் வாங்குறவங்களுக்கு கொடுத்திருக்கோம், பக்த விபூஷன் வாங்குறவங்களுக்கு நம்ம விருது கொடுத்திருக்கோம், ஸ்டேட் அவார்ட், சென்ட்ரல் அவார்ட் உங்களுக்கு ஸ்டேட் நல்லாசிரியர் விருது வாங்குறவங்க எல்லாத்தையும் நம்ம விருது கொடுத்திருக்கோம் உங்களுக்கு. இந்த விருதோட தனித்தன்மை என்ன அப்படின்னா உங்களுக்கு எங்க கூட பழகுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா மாறி உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேட்லயோ இல்ல மாவட்டத்திலயோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடுகள்லயோ ப்ரோக்ராம் பண்ணும்போது இப்ப நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஜி வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்து வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தொழில் அதிபர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சங்கமம் குருபாம் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேரளால நடத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு. என்னன்னா எங்க கூட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. நாங்க விருது விழா வச்சுட்டாலே ஃபாரின்ல வச்சா கூட ஸ்ரீலங்கால வைக்கும்போது ஸ்ரீலங்கா ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து விருது வாங்கி போயிட்டாரு உங்களுக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து தெலுங்கானா
ஸ்டேட்ல ப்ரோகிராம் பண்ணவங்களுக்கு அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விருது வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோகிராம் வச்சிருந்தவங்களுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து அதாவது விருது வாங்க வரணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எங்க கூட சேர்ந்து எங்க ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சகோதரர்களை மட்டும்தான் எல்லாருமே எங்க கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க விருதுக்காகவோ இல்ல வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறதுக்காகவோ எங்க கூட வரல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல திட்டம் நீங்க முன்னாடி சார் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உங்க கூட நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படிங்கறதுல அவங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சகோதரரா இருக்காங்க. அவங்களாலும் சரி, கோவிந்தசாமி சார்கள் சரி, உங்களுக்கு வந்து நம்ம அவேர்னஸ் அப்பதாலும் சரி, உங்களுக்கு வந்து நிறைய தோழர்களை நாங்க பணம் சம்பாதிச்சோமோ சம்பாதிக்கல, உங்களுக்கு வந்து நல்ல நல்ல சகோதரர்கள சகோதரிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கோம். எங்களோட வெற்றியே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த அருமையான டயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விருதாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து அடுத்து இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் வந்து நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம அமைப்பு சார்பா உங்களுக்கு வந்து ஏபிஜே தேச சேவை பூமிதான இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்தவங்களுக்கு வந்து நம்ம ஊட்டியில வந்து ப்ரோகிராம் பண்ணா ஐயா எல்லாமே இருந்தாங்க, கோவிந்தசாமி ஐயா எல்லாம் இருந்தாங்க. உங்களுக்கு அங்க ஊட்டியோட எம்எல்ஏ வந்து மாண்புமிகு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணேசன் சார் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை கோவிந்தசாமி ஐயா எல்லாரும் சேர்ந்து தான் துவக்கி வச்சாங்க. உங்களுக்கு வந்து இந்த திட்டம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏபிஜே தேச சேவை பூமிதான இயக்கம் ஏற்கனவே வினோபாவா நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நிலமில்லாத விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா சுத்தி உங்களுக்கு வந்து நிலம் வச்சிருக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கனவான்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிக்வெஸ்டா வச்சு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நிலம் வாங்கி கொடுத்து அவங்கள பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா மேல கொண்டு வர ஒரு மிகப்பெரிய பணியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாங்க. உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு சிறு துளியா ஒரு சிறு விதையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க விதைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னா ஏபிஜே தேச சேவைக்கு பூமிதான இயக்கம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேசத்துக்கான ஒரு சேவை அப்படிங்கறனால நம்ம என்ன பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உணவு கொடுக்குறோம், உடை கொடுக்குறவங்களுக்கு அடுத்து பொருளாதார ரீதியா தற்சார்பா கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம நம்ம என்னதான் வந்து விடிய விடிய வந்து போராடினாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியாது. உங்களுக்கு வந்து அதனால நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா எங்களோட தலைமை அலுவலகம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. உங்களுக்கு இந்த சிவகாசியில ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா அமுத சுரப்பி ஏபிஜே உணவு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம தொண்டு நிறுவனம் சொந்த கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுது. உங்களுக்கு வந்து இப்ப எங்க ஊர்ல என்ன ஆகி போச்சு அப்படின்னா மெயின்ல எல்லாமே 1 ஏக்கர் இடம் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி 1.5 கோடி ரூபாய் போயிடுச்சு. உங்களுக்கு அவுட்டர்ல இடம் வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 இருந்து 50 லட்சம் ரூபாய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து லேண்ட் மட்டுமே போயிடுச்சு. இந்த லேண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 ஏக்கர் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தானமா வாங்குறோம், இல்ல மினிமம் காஸ்ட்ல யாராவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சா ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா நிலம் அதிகமா வச்சிருக்க நண்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள்ல 1 ஏக்கர் இடம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம். இல்ல ஒரு மினிமம் காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதரவு இல்லாத மக்கள் உலகம் ஃபுல்லா எங்க இருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு 24 மணி நேரம் அன்னதானம் கொடுக்கிற ஒரு அன்ன சத்திரம் வந்து கட்ட போறவங்களுக்கு இதுல என்னன்னா பசின்னு சொல்லி எந்த மக்களுமே மடியக்கூடாது அப்படிங்கிறது முதல் கண்டிஷன் நம்ம எடுத்து பண்றவங்களுக்கு வந்து சாப்பாடு யாரை கேட்டு வந்தாலும் எந்த டைத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு அன்ன சத்திரம் தான் உருவாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க உணவு கொடுத்து அவங்களை சோம்பேறி ஆக்க போறீங்க உங்களுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வருது. உங்களுக்கு எங்களோட நோக்கம் அது கிடையாது. உங்களுக்கு வந்து இப்ப ஒண்ணு இல்ல நாங்க 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஏபிஜே உணவு இங்க நடத்திட்டு இருக்கோம். மக்களோட மக்களா 24 முறை நாங்க களத்துல நிக்கிறவங்களுக்கு அப்ப மக்களோட நிக்கும் போது சும்மா ஒரு ஆளை கூப்பிட்டு வாங்க பேசுவோம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு 2 பேரும் சேர்த்து பண்றோம் அப்படின்னு சொன்னா யாராவது பேசுவாங்களா? இப்ப நீங்களே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ரோட்லயோ இல்ல வந்து வரத்திலே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து யாரோ தெரியாத ஆள் ஒரு முட்டை கூப்பிட்டு வாங்க சார் நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம் அவங்க பேசணும் அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் எத்தனை பேர் ரெடியா இருப்பாங்க? யாருமே காது கொடுத்து கூட கேட்கவே ரெடியாவே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 1-2 பேர் கூப்பிட்டா கூட அவங்க டைம் பாசிங் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு வந்து சும்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து வேலை வெட்டி இல்லாம கேட்போம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு ஏதாவது நம்மளால பிரயோஜனம் இருக்கும். அவங்க கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ணிக்கணும். உங்களுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 10 வருஷமா வந்து மக்களோட டிராவல் பண்ணி மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, அதை எப்படி வந்து வெளிக்கொண்டு வருது அப்படிங்கறது எல்லாமே கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது, ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது உங்களுக்கு. அப்ப இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20,000 சதுரடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கை கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். இதுல A to Z எல்லா விதமான சேவைகளும் உள்ள
கொண்டவங்களுக்கு படிச்ச படிக்காத பிள்ளைகளுக்கு சுயதொழில் பயிற்சிகளை கத்துக் கொடுத்தவங்களுக்கு வந்து அவங்கள அவங்க சொந்த காலில் இருந்து சம்பாதிக்கிற மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குறதா இந்த ப்ராஜெக்டோட மெயின் நோக்கமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நாங்க சிவகாசியில மட்டும் பண்ணாம விருதுநகர் மாவட்டம் மட்டும் பண்ணாம தமிழ்நாடுல இருக்கிற 38 மாவட்டங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கோம் உங்களுக்கு. அப்ப ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் அந்த கஷ்டத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுக்கு நாங்க அதை முன்னாடி கொண்டு போனா மட்டும் தான் பண்ண முடியும் உங்களுக்கு. இன்னைக்கு இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு மக்களை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இடத்துல வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கவோ ஒரு ஷீல்டு கொடுக்கவோ ஒரு மெடல் கொடுக்கவோ நம்ம கூப்பிடவே இல்லை உங்களுக்கு. ஏன்னா இதை நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய ரெகக்னேஷன் பார்த்திருப்பீங்க, நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாராட்டுகளை பார்த்திருப்பீங்க உங்களுக்கு வந்து. அதெல்லாம் தாண்டி நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் முன்னெடுக்கிறாங்க, அந்த நல்ல விஷயத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணணும் அப்படி சொல்லி தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அப்ப இதுல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சிவகாசி ப்ராஜெக்ட முடிச்சிட்டு உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 6 மாசத்துல ஒரு வருஷத்துல அங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து. இது என்னன்னா உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறை சார்ந்த டெலிகேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பங்கு பெறுவாங்க. ரெகுலரா மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம், ரெகுலரா செமினார் நடந்துட்டு இருக்கோம், ரெகுலரா கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கோம். அதுவும் இயற்கை விவசாயத்துக்கான வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலைகளும் அங்க நடந்துட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நம்ம போட்டுருப்போம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இந்த கல்ச்சுரல் என்னன்னா நாங்க வேர்ல்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றோம். இதுல நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா நிறைய கலைஞர்கள் அது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய கலைஞர்களா இருக்கட்டும், கிராமிய கலைஞர்களா இருக்கட்டும், மத்த துறையை சார்ந்தவர்கள் இருக்கட்டும், இவங்க எல்லாம் நிறைய திறமையா இருக்காங்க. அவங்களோட பொருளாதாரம் இல்லாதனால அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, அந்த கலைகளையும் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல உங்களுக்கு வந்து. அப்ப நம்ம என்ன முன்னெடுப்பு பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாரம்பரிய கலைஞர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் அந்தந்த மாவட்டத்தோட வந்து கலாச்சார நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குறோம் உங்களுக்கு. இது மூலமா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க விழா வந்திருக்க நிறைய விருந்தினர்கள் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து. அந்த ஈவெண்ட்ஸ்ல இவ்வளவு வாய்ப்பு கொடுக்கணும் உங்களுக்கு வந்து. அந்த வாய்ப்பு மூலமா அவங்க பொருளாதார ரீதியா மேல வரணும். அது மூலமா வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க கலைகளை உலகம் ஃபுல்லா அவங்க கொண்டு போறோம் அப்படிங்கறதுக்காண்டி இந்த கலாச்சார திருவிழாக்களை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அங்க உருவாக்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தனியா ஒரு அகாடமியை உருவாக்கி அவங்களுக்காக வந்து ஒரு மாவட்ட ரீதியில ஒரு போட்டி, மாநில ரீதியில் ஒரு போட்டி, உலக அளவில் ஒரு போட்டியை உருவாக்கி உங்களுக்கு அவங்களுக்கான திறமைகளை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வாய்ப்பை மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்குறவங்களுக்கு. ரெண்டாவது சேவையாளர்கள், எல்லா சேவையாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரூட்ல கொண்டு வந்து எங்களால உதவ முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு நாங்களே உதவி செஞ்சிடும் அவங்களுக்கு. எங்களால உதவி செய்ய முடியல, இப்ப இங்க வந்திருக்க நண்பர்களால வந்து பாத்தீங்கன்னா உதவ முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவங்களை அடுத்த கட்டத்துக்கு உருவாக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்கிறவங்களுக்கு வந்து